ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். இன்னும் யாரையும் காண மாட்டேங்கிறீங்க மக்கள். அதான் அடுத்த வகுப்புக்கு போகலாம், அடுத்த வகுப்பு போகலாம் அப்படிங்கிற எண்ணம் தான். ம் இப்படி போகலாம் அப்படி போகலாம் அதெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது. எனக்கு தான் புரியுது, வேலை புரியுதுங்க. இல்லைன்னா எனக்கு தான் வேலை இல்லைன்னா மற்றவங்களுக்குலாம் வேலை இல்லையா? எனக்கு இதுதான் வேலை. எனக்கு என்னுடைய வேலை இதுதான். உங்களுக்கு இதுதான். ஆமாம். அப்போ எனக்கு இதுதான் வேலைக்கிறப்ப நான் பாட்டுக்கு திறந்து சொல்லிட்டே இருக்க வேண்டியதுதான். இல்லாட்டின்னு இப்போ ஆரம்பிச்சு நான் 10 நிமிஷம் பேசிட்டு முடிக்க போகிறது தானே. புரியுது, புரியுதுங்க. ஏற்கனவே இருந்தவங்களுக்கு என்ன சொல்ல போகிறாங்கன்னு ஓரளவுக்கு தெரியும். புதுசாக இருக்கவனுக்கு இது போய் சேருது. புதுசா பார்க்கறவனுக்கு அது புது சேருது இல்லையா? ஒருத்தர் பாரு இந்த ஒரு நிமிஷத்துல ஒரு நிமிஷம் நிகழ்ச்சி வெட்டி வெட்டி போடுறாருல, அது உருப்படியான செய்தி. அது போடுறாரு ஒருத்தர். ஒரு ஓ! நிமிஷம். ஓ! அந்த ஒரு அஹ், ஒருத்தர் போட்டுட்டு தான் இருக்காரு. ஒரு நிமிஷம் செய்தி வெட்டி வெட்டி போடுறாருல்ல. சரி, சரிங்கய்யா. பாத்தீங்களா? அத கவனிக்கலீங்க நானு. நம்ம இதுலயே போறாங்க. நம்ம இதுலயே வருது. ம். காலை நீர் மருத்துவம்னு ஒண்ணு இருக்கு. அதுல அவர் பேசுற பேச்ச வந்து அந்த ஒரு நிமிஷம் செய்தியை ஒரு நிமிஷம் வீடியோவா போடுறாரு. ம். இந்த செய்தி ஓ! மட்டும்தான் வரும். என்ன சொல்றேங்கிறது. இல்ல இப்ப நீங்க அதுதாங்க ஐயா நெறைய கூட சேர்த்தது மக்கள் சேர்த்துறது வந்து காரணம் அதுதாங்க ஐயா. ம். மக்கள் நெறைய விஷயங்கள் சேருது. அத ஆமா, ஒரு நிமிஷம் செய்தி அவர் ஒரு நிமிஷம் செய்தியே போடுறாரு. புரியுது. பேசுறத வந்து சுருக்கி சுருக்கி அவர் போடுறாரு. அதே அதான். பேசுறது அப்படியே அது ஒரு நிமிஷம் செய்தி. அது எதுவும் பண்றது இல்லை. ஒரு நிமிஷம் வெட்டி போட்டுற வேண்டியதுதான். அவர் என்ன புரிஞ்சு என்ன அவருக்கு என்ன அவருக்கு என்ன புரியுதோ அது அப்படியே ஒரு நிமிஷம் அது என்ன இருக்குது அவருக்கு அது சுருக்கமா தெரிஞ்சு அது போட்டுற வேண்டியதுதான். நம்ம 10 நிமிஷம் பேசினாலும், அந்த ஒரு நீங்க சொன்ன மாரி அந்த 1 நிமிஷம் தான் நம்மளுக்கு ஏதோ ஒரு விஷயத்த புரிதல் குடுக்கும். அத மட்டும் கட் பண்ணிடுறாரு போல இருக்குங்க அவரு. அவருக்கு தெரிஞ்சது அந்த ஒரு நிமிஷம். அதாங்க இந்த மாதிரி புரியுதுங்க. யாரு வேணாலும் அதை எடுத்து எடுத்து போடலாமே. அப்படி ஒரு 10 பேர்ட்ட அந்த ஒரு 10 நிமிஷம் பேசுற செய்தி ஒரு 10 பேர்த்த கொடுத்தோம்னா அவனுக்கு பிடிச்சது அந்த ஒரு நிமிஷமா போட்டுவிட்டு போயிடுவான். அது யாருக்கு அந்த 10 நிமிஷத்துல எது அவனுக்கு பிடிக்குதோ அதை போட்டுறான். அதான் புரியுதுங்க. அது எல்லாம் அந்த தூய்மையில தான் வருது. தூய்மை மனிதருக்கு மட்டும்தான் தூய்மை, மற்ற எதுக்குமே தூய்மை கிடையாது. மனிதருக்கு மட்டும் தூய்மை. இந்த தூய்மைங்கிறது தான் அங்க வந்து அவனுக்கு எல்லாத்தையும் உணர்த்துகிறது. தூய்மை அப்படிங்கிறது எல்லாத்தையும் உணர்த்துகிறது. இந்த மூளைன்னு ஒண்ணு இருக்குது இல்லையா? இந்த மூளை, மனம் எல்லாம் இருக்கு பார்த்தீங்களா? இதெல்லாம் வந்து உள்ள இருக்கிற ஏற்படுகின்ற தூய்மையின் மூலமாகத்தான் அது வேலை செய்யுது. அது ஒரு ஆச்சரியமான விஷயம். புரியுதுங்க. எல்லாரும் மேலை நாட்டில் இருக்கிற விஞ்ஞானிகள் போறான் ஏதோ ஒரு போதைக்கு அடிமையிட்டே இருப்பாங்க. மேல் நாட்டுக்கு வரும்போது சாராயம் குடிக்காதவன் போதை குடிக்காதவன் யாரும் கிடையாது. எல்லா விஞ்ஞானிகளும் அந்த போதையில தான் இருப்பானுங்க எல்லாமே. ஓ! கடுமையான போதை. நாம இங்க வந்து உணவு போதையில் இருக்கிற மாதிரி அவங்க வந்து வெவ்வேறு ட்ரக்ல தான் இருப்பாங்க. அவங்க ஆரம்பத்திலேயே எல்லாம் அப்படித்தான். எல்லா விஞ்ஞானிகளும் போதை கலாச்சாரத்தை அடிப்படை கொண்டவங்க. ஓ! இங்க இருக்கிற பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற உழைப்பாளியும் சரி, இங்க இருக்கிற இசைக்கலைஞர்களும் சரி, அரசியல்வாதிகளும் சரி, ஏதாவது ஒரு பல உடம்பை கெடுக்கிற பழக்கத்தை வச்சுக்கிட்டே இருப்பாங்க. டீ குடிக்கிற பழக்கம், காப்பி குடிக்கிற பழக்கம், புகையிலை போட பழக்கம், இப்படி இருந்துகிட்டே தான் இருக்கும் அவங்களுக்கு. இந்த மாதிரி எல்லா நாட்டிலையும் இருக்குது. வீட்டிலேயே அந்த போதை பழக்கம் வந்தாச்சு. வீட்டிலேயே எல்லாத்துக்கும் போதை பழக்கம் இருக்குது. அந்த போதை பழக்கம் வந்து அடுத்தவங்க தொந்தரவு பண்ணாத இருக்கிற வரைக்கும் ஒன்றும் பண்றது இல்லை. இப்போ ஒருத்தர் வந்து அதிகமா போதை ஏறிச்சுன்னா அந்த ஆட்டம் போடுறான். ஆட்டம் போடுறப்ப 4 பேத்துக்கு இடைஞ்சலா இருந்தா அது தப்பும்பா. ஆட்டம் போடாம அமைதியா படுத்து விட்டுன்னு வச்சுக்கோங்க. அவன் குடிச்சு போட்டு அமைதியா இருக்க ஏன் அப்படி அந்த அவன் சாராயத்தை குடிச்சு போட்டு அவன் மட்டும் அமைதியா இருந்தான்னா யாருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த சாராயம் குடிச்சு போட்டு அந்த அங்க உலாத்திட்டு இருந்தான்னு வச்சுக்கோங்க. அது 4 பேத்துக்கு இடைஞ்சலா இருந்தா அப்பதான் அது வந்து உணருவான். இந்த மாதிரி தான். இந்த மாதிரி இந்த ஆட்டத்தை வச்சு முடிவு பண்ணிக்கிறது. ஒருத்தர் கஞ்சா போட்டு பேசாம இருந்தானே பரவாயில்ல. கஞ்சா போட்டு அப்படி ஆடிட்டு இருந்தானே அவனை பார்த்து எல்லாரும் வேடிக்கை பார்ப்பாங்க. இப்படியெல்லாம் இந்த போதைக்கு அர்த்தம் இருந்துட்டே போகுது. அதனால வந்து எல்லாரும்
எல்லா உலகமே வந்து ஏதோ ஒரு வகையில போதைக்கு அடிமையாயிருவாங்க. நேற்று அந்த மன 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 அழுத்தம், அதாவது இந்த மனதுக்கு வந்து மனம் மனம் ஒன்றுபடலை அப்படிங்கிறது உண்மைதான். மனம் வந்து மேலை நாட்டவர்கள் ஒன்றுபடலை. மனம் வந்து இயற்கையிலவே ஒன்றுபடணுங்கிற எண்ணம் இல்லாதனால தான் உலக நாட்டில் எல்லா நாடுகளும் இப்போ நமக்கு வந்து இறைநிலை அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. இறைநிலைன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. அதை கொண்டு அதனால இங்கே மன அழுத்தம் குறைவா இருக்கு. மேலை நாட்டில் வந்து இறைநிலை, தொடக்க முடிவு நிலை அப்படின்னு அவனுக்கு தெரியாதனால அவனுக்கு ஒரு மனம் இருக்கிறதுனால எல்லாரும் என்ன பண்றாங்களாம், ஒரு 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 அழுத்தத்திலேயே இருந்து மருந்து மாத்திரை சாப்பிட்டு அழுத்தத்திலே இருக்கிறாங்களாம். ஆமா, இது என்ன சொல்றாங்கன்னா மன அழுத்தம் சொல்றாங்க. மன அழுத்தம். இப்ப நமக்குலாம் மன அழுத்தம் கிடையாது. இப்ப எனக்கு மன அழுத்தம் கிடையாது. இருக்கும், ஆனா குறைவா இருக்கும், அவ்வளவுதான். எனக்கு மன அழுத்தம் என்னன்னே எனக்கு தெரியாது, ஆனா ஏதோ இருக்கும். ஏதாவது ஒரு காரணத்தை வச்சு இப்ப ஒண்ணு செய்ய போறவங்களுக்கு ஒரு மன அழுத்தம் வேணும் இல்லையா? ஒண்ணு அனுப்பணும், ஒண்ணு செய்யணும், 4 வருஷத்துல செய்யணும், 5 வருஷத்துல செய்யணும்னாவே அது ஒரு வகையான பாதிப்பு இல்லாத அழுத்தம். உடனே செய்யணுங்கிறது அழுத்தம், பயங்கர அழுத்தம். இப்பவே செய்யணும், அப்பவே செய்யணும் தான் அழுத்தம் அதிகமாகும். அதனாலதான் ஆனா நமக்கு எல்லாமே வந்து அடிப்படையில் இதுல வந்து இந்த தூய்மை அப்படிங்கறத வந்து நிக்குது எல்லாமே. ஐயா, இப்ப நம்ம உடல் தூய்மை பண்ணும்போது நீங்க சொல்ற மாதிரி இப்ப மனதை பத்தி பயம் இல்ல, மனம் நம்மளது அந்த மன அழுத்தம் இதுவே ஆட்டோமேட்டிக் நம்மள்ட்ட போயிருக்கலாம் ஐயா, வெளியில நம்ம அது நீங்க செஞ்சு பாருங்க, தெரியும். ஓ, செஞ்சு பார்த்தா தான் தெரியும். இது என்ன எப்படின்னு கேட்டீங்கன்னா, செஞ்சு பார்த்தா தான் தெரியும். அதாவது எப்படின்னா, ஓரளவுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கும் அப்படித்தான், புரிஞ்சுக்கிறதுக்கு சில கேள்விகள் கேட்போம். அதுக்கு மேல கேட்க முடியாத போயிடும். அப்புறம் நம்ம செஞ்சு பார்த்து கண்டுபிடிக்க வேண்டியதுதான். ஏன்னா அது உள்ள நடக்கிற பிரச்சனை, உள்ள நடக்கிற ஒரு தீர்வு, உள்ள நடக்கிற ஒரு நிகழ்வு, உள்ள நடக்கிற நிகழ்வுக்கு வந்து இப்படித்தான் இருக்க முடியும். அதுதான் அது வந்து அப்படிதான் இருக்க முடியும், அப்படிதான் இருக்க முடியும், அவ்வளவுதான். இப்படித்தான் இருக்கலாம். ஏன்னா உள்ள நடக்கிறது வந்து நமக்கு உள்ள நடக்கிறது வினாடிக்கு வினாடி மாறிட்டே இருக்கிறதுனால இப்படித்தான் இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அப்படித்தான். இப்போ வெளியே கண்ணால பாக்குறோம்னா, கண்ணால ஒரு பொருளை பாக்குறோம்னா இப்படித்தான் இருக்குன்னு சொல்லலாம். உள்ள நடக்கிறது வந்து அனுமானத்துல தான் போகுமே தவிர அது வந்து ஒரு கணக்குல போட்டு சொல்ல முடியாது. கேள்விகள் கேட்டு தெளிவடைகிறதுக்கு முயற்சி பண்ணணும், அவ்வளவுதான். ஆனா தூய்மையில தான் வருது. தூய்மையில தான் வருது. அதாவது எந்த வகையான அழுக்கும் இல்லாதது. அதாவது இந்த நமக்கு பிரச்சனையே வந்து அந்த உணவு பாதை தான் வந்து வருது. உணவு பாதை தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. நமக்கு உணவு பாதை வந்து படக்கூடிய ஆண்டா தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. உணவு பாதைங்கிறது 5ஆம் அறிவுல வரல. உணவு பாதைங்கிறதே வந்து 2ஆம் படிநிலையிலே வந்தாச்சு. புழு ஏதாவது சாப்பிடுது, பூச்சி ஏதாவது சாப்பிடுது, ஊர்வனை ஏதாவது சாப்பிடுது, விலங்கு ஏதாவது சாப்பிடுது, மனிதன் சாப்பிட்றா. அப்போ எங்க இருந்து தொடங்குது? அது வந்து புழுன்னு இருந்து தொடங்குது. புழு வந்து மண்ணை சாப்பிடுது. மண்புழு பேரே மண்புழுன்னு பேரு. மண்ணை சாப்பிட்டு அது உரமா மாக்குது. அப்புறம் அங்கிருந்தே தொடங்குது. அதோட கழிவு தான் உரம்ங்கிறான். சரியா போச்சு. மண்புழு மண்ணை சாப்பிட்டு அது கழிவா போடுது. அப்ப மண்ணு சாப்பிட்டு அது கழிவா போடுது. அப்ப நாமும் சாப்பிட்டு கழிவா போட, ரெண்டும் ஒண்ணுதான். மண்ணு சாப்பிட்டு மண்புழு என்னங்க பண்ணுது? மண்ணை சாப்பிட்டு கழிவா மாத்துது. அப்படித்தானே? மண்ணுக்குள்ள இருக்கிறது அப்படியே மண்ணை சாப்பிடுது. அப்படியே மண்புழுங்கிறது மண்ணு சாப்பிட்றதுதான். மண்ணு சாப்பிட்டு மண்புழு உரம் அப்படிங்கிறான். அது மண்ணை சாப்பிட்டு கழிவா மாத்தி கொடுத்துருது. அது சிறந்த உரம். அந்த உரத்தை எடுத்துட்டு பயிர்கள் நல்லா செழித்து வளருது. இப்ப அந்த மண்புழுங்கிறது இப்ப குறைஞ்சிருச்சு. பூமியில எங்கேயும் மண்புழு கிடையாது இப்போ. ஏன்னா அந்த மண்புழு ஏன் இல்லைன்னா, மண்புழு வாடுறக்கான சூழல் அங்கே இல்லை. ஒரு குளிர்ச்சியாகவும் இல்லை. உப்புத்தன்மை அதிகமாக போன காட்டி உப்புல வந்து இருக்காது. அதிகமான உப்புத்தன்மையில மண்புழு வளராது. மண்புழு வந்து விவசாயத்தினுடைய வேளாண் மக்களுடைய முதல் நண்பன், முதல் உழவன்னே சொல்லுவாங்க. அப்ப அவன் ரொம்ப இல்லை.
இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அது வந்து மண்ணை உண்டு உரமா மாத்துது. அப்படித்தானே எல்லாமே எல்லாமே கழிவு போட்டு தானே போகுது. இப்ப நாமளும் கழிவு போடுறோம் இல்லையா? ஆனா நம்ம வந்து கழிவு உண்டாக்குனோம்னா குற்றம். புரியுதுங்க. நம்ம கழிவு நம்ம வந்து என்ன பண்றோம்னா, நம்ம ருசிக்காக கழிவு உண்டாக்குறோம். அது வந்து அதனுடைய தேவைக்காக அது சரியா அதுக்கெல்லாம் அது சரியா தவிர அதுக்கு தெரியாது. ஒரு விலங்கு சரியா தவிர அதுக்கு தெரியாது. சரி தவறுக்கு அது கிடையாது இல்லையா? நான் பகுத்தறி கிடையாது இல்லையா? ஆமாங்க. அதனால அது பண்றது சரி தவறு சொல்ல முடியாது. நம்ம பண்றதா சரி தவறுன்னு சொல்லுவோம். ஓ! ஒரு காட்டுல இருக்கிற விலங்கு வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே கழுவி அப்படியே போற பக்கம் கழுவி போட்டே போகுது. நாம அப்படி போட்டே போக முடியுமா? நாம அப்படி செய்ய முடியாது. நம்ம கூட அதுக்கு ஒழுக்கம் இருக்குது. நமக்கு தான் ஒழுக்கமே இருக்குது. விலங்குகளுக்கு என்ன ஒழுக்கம்? ஆனா அந்த மாறி வர்றோம் இல்லையா? அந்த மாறி வருகின்ற பொழுதுதான் ஓ இதெல்லாம் செய்யக்கூடாது சொல்றான் இல்லையா? ஏதாவது தப்பு தான் ஏன்டா விலங்கு மாதிரி இப்படி பண்ணிட்டு இருக்கிற விலங்கு மாதிரி இப்படி பண்ணாதடா. விலங்கை சொல்லுவோம் விலங்கு. ஆனா விலங்கு வந்து அது விலங்குன்னா அது ஒரு அதனுடைய 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 ஐந்து அறிவுக்கு உட்பட்டு அது பண்ணிக்குது அவ்வளவுதான். 6 அறிவுக்கு உட்படுறவனுக்கு தான் எடுத்துக்காட்டு தேவைப்படுது. புரியுதுங்க. 6 அறிவுக்கு வருகின்றவுடன் இந்த எடுத்துக்காட்டுலாம் வருது. இல்லாட்டா நமக்கு எதுக்கு எடுத்துக்காட்டு எதுக்கு தேவை? தேவையில்லைங்க. விலங்குகளுக்கு எடுத்துக்காட்டு கிடையாது. ஆமாங்க. அந்த அது அது விலங்கு உலகம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அது அந்த விலங்குகளை ஒண்ணு பார்த்து சண்டை போட்டுக்கும். நாம நம்ம சண்டை போடக்கூடாதுங்கிறோம். அது சண்டை போட்டுக்கும். அது தேவைக்காக சண்டை போடும். புரியுது. நான் தண்ணி குடிக்கிற இடத்துக்கு நீ வராதே அப்படிங்க. பாருங்களேன். ஆமா, ஆமாங்க. நாயெல்லாம் பார்த்துருக்கேங்க. நாய்க்கு சாப்பாடு சின்ன நாய் வந்துச்சுன்னா அதை திரும்ப அது வெட்ட அடிக்கும். அது வரட்டு இது வரட்டு. நான் என்ன சொல்றேன்? இல்லப்ப இருக்கிறது வந்து பங்கிட்டு 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 சாப்பிடலாம். பங்கிட்டு அருந்துங்க. இருக்கிறத வந்து கிடைச்சதை பிரிச்சு சாப்பிடுங்க. ஆனா அது அப்படியே அது கிடையாது இல்லையா? ஆமாங்க. ஆனா ஆச்சரியமா இருக்கும். ஒவ்வொன்றும் பண்புகளை மாறிட்டே போகுது. ஆனா விலங்குகளுக்கு ஒரு பண்பு இருக்குது, பறவைகளுக்கு ஒரு பண்பு இருக்குது. பறவைகள் பார்த்தீங்கன்னா கூடி கூடி காக்காலாம் பார்த்தீங்கன்னா கூடி. அதோடைய பண்பு கூடி கூடி தான் அது உடனே கூடிக்கும். உடனே எல்லாரும் கூடிக்குமே. காக்காய் வந்து ரொம்ப விசித்திரமான ஒரு வியப்பான பண்புடைய ஒரு பறவை. அது கூடிக்கும். அது கூடி விளையாடுறது அதோட கூடி தான். எங்க போனாலும் கூட்டம் கூட்டமா போயிட்டு வர்றது. அது காரணம் அந்த சில விலங்குகள் வந்து தனி அது இதுல பாத்தீங்கன்னா இந்த இந்த கொடூர விலங்குகள் இருக்கு பாத்தீங்களா? அடுத்த உயிரை கொண்டு சாப்பிடுற விலங்குகள் தனியா நடக்கும். நீங்க சைவம் சாப்பிட்றதுலாம் கூட்டம் கூட்டமா இருக்கும். சைவம் சாப்பிட்றதெல்லாம் அதாவது தாவரம் சாப்பிட்றதுல கூட்டம் கூட்டமா இருக்கும். பிறரை கொண்டு சாப்பிட்றதுல தனித்தா இறங்கும். இதெல்லாம் வந்து அதனாலதான் ஆனா இங்க நாம தூய்மை செய்யறோம்னு தனித்தது. இங்க எப்படின்னா தூய்மை செய்யறோம்னு தனித்துதான் செய்யணும். அப்பதான் நமக்கு வந்து நோயே தீருது. அப்ப வந்து இப்ப என்ன சொல்றான்னா நோய் வந்ததுன்னா கையை கழுவுன்னு சொல்றான் இல்லையே. இப்ப கையை கழுவுங்க, மூக்க கழுவிங்க, அடிக்கடி கையை கழுவுங்க, காலை கழுவுங்க. அப்படி கையை கழுவுனா காலை கழுவுனா போயிருமானா அப்ப நம்புறான் அதையே. அது உள்ள கழுவுன்னு சொல்றது அவனுக்கு தெரியாது. கையை கழுவுறப்போ தண்ணீரை பயன்படுத்துவது போல உள்ள கழுவுவதற்கும் பயன்படுமான்னு உள்ள கழுவுவதற்கும் தண்ணீர் பயன்படும் செஞ்சு பார்த்தா எங்கேயோ உலகம் போயிருக்கு. அடிக்கடி நீரை அருந்தி கழுவிக்குங்க. அந்த நீர் சாப்பிட்றதுனால ரத்தம் சுத்தமாகும். அது வந்து அப்படி சொன்னா உலகம் பயங்கரமான வேலை நடக்கும். நீங்க 1 மணி நேரத்துக்கு ஒருக்க 1 மணி நேரத்துக்கு ஒருக்க 100 ml தண்ணி சாப்பிடுங்க, ரத்தம் சுத்தமாயிட்டே இருக்கேன். அப்ப உங்களுக்கு ரத்தம் சுத்தமாகும் பொழுது கிருமிகள் சேராதுன்னு சொன்னான்னு வச்சுங்க, உலகத்துக்கு செலவே இல்லை. நீங்க வேணா சாப்பிடு. இப்ப நான் எப்படி சொல்றோம்ல 1 மணி நேரத்துக்கு ஒருக்க 100 ml தண்ணி குடிக்க சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி 10 மணி நேரம் ஆச்சுன்னா 1 லிட்டர் ஆச்சு. 1 லிட்டருங்கிறது என்னன்னா உள்ள சுத்தம். 1 லிட்டரு ரத்தத்தை 1 லிட்டர் தண்ணி ஊற்றி கழுவுறப்ப எத்தனை விஷம் வெளியே போயிரும் தெரியுங்களா?
அத்தனை உப்பையும் கூட்டு தேவையற்ற உப்பு பூரா தேவையற்ற உப்பு அதுக்கு தெரியும் உள்ள உப்பு வச்சுன்னா உடம்பு என்ன பண்ணுதுன்னா தங்கிட்ட இருக்கிற உண்மையான உப்பை மட்டும் வச்சுக்கிட்டு அதிகப்படியா நம்ம உள்ள சாப்பிட்டவருடைய உப்பெல்லாம் இருக்கும் இல்லையா சாப்பிட்ட உப்பு அந்த அதிகப்படியாக இருக்கிற உப்பை பூரா தண்ணியில கலக்கையே அனுப்பிச்சிடும். தனக்கு தேவையான உப்பெல்லாம் உள்ள வச்சுக்கணும். தான் வாங்கிட்டு வந்த இருப்புல வச்சுக்குது பாருங்க, கோடிக்கணக்கான இருப்புல வச்சுக்குவார், அதெல்லாம் வச்சுக்குவோம். நம்ம செயற்கையை சாப்பிட்றத தான் வெளியே அனுப்பும், மற்றதெல்லாம் அதை அனுப்பாது. அது ஆனா இவங்க அதை சொல்ல சொல்ல தெரியாது இவங்களுக்கு. யாருக்கு? வெள்ளைக்காரனுக்கு சொல்ல தெரியாதனாலதான் கையை கழுவுங்கிறான். கையை கழுவுனா கிருமிகள் போகுங்கிற ஒரு நம்பிக்கை. அதே போல தண்ணியை ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்கா நீங்க அடிக்கடி கையை கழுவுன்னு சொல்ல போற, அடிக்கடி தண்ணி நீங்க குடிங்கன்னு சொல்ல வேண்டியது. 100 மில்லி குடிக்க வேண்டியதானே. அது குடிச்சானா சரியா போயிடும். அது குடிச்சாவே தூங்க போற வரைக்கும் குடிக்க சொல்லிட்டோன்னு வச்சுக்கோங்க. 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா தூங்க போற வரைக்கும் 100 மில்லி தண்ணி குடிங்கன்னா எல்லாரும் ஒழுங்கா சிறுநீர் போவாங்க. செலவே இல்லையே. அது சொல்ல தெரியல. சொல்ல இல்ல முன்னாடி டாக்டர் சொல்லுவாங்க ஐயா, ஒரு 10 வருஷத்துக்கு 5 மணி பார்த்தா அப்படி டாக்டர் உடம்பு சரியில்லை காய்ச்சல் தண்ணி நிறைய குடின்னு சொல்லுவாங்க. தண்ணி எப்படி தண்ணி நிறைய குடிங்கன்னா இப்படி சொல்லணும், 1 மணி நேரத்துக்கு ஒருக்க 100 மில்லி குடிங்க. அப்பதான் தொடர்ந்து அவன் குடிப்பான். குடிச்சிட்டு விட்டுறது. இப்ப அதையுமே சொல்றது இல்லைங்க அந்த டாக்டர். போனா அந்த மாத்திரை எழுதி வாங்கிட்டு போயிட்டே இருக்கு, அவ்வளவுதான். அது அப்படிதான் இருக்கும். அது அந்த வியாபாரம் கூட்ட நெரிசல் மக்கள் தொகை பெருக்கும். அதனால பெருக 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 இப்ப என்ன பண்றது, பெருக 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 போன்னு சொல்ல முடியாது. நெரிசல் வரும்போது அப்புறம் விதிகளை மாத்திக்க வேண்டியது. நெரிசல் நிறைய வர்றப்ப என்ன பண்ணுவீங்க, விதிகளை மாத்திக்க வேண்டியதுதான். சீக்கிரமா பார்த்து அனுப்பணும். ஒரு வண்டி 2 வண்டியா இருந்தா கவனியா, ஒரு வண்டி 2 வண்டி அப்புறம் 1000 வண்டி வரப்ப போற உண்மையில தான் போகணும். 1000 வண்டி வரப்ப சரி ஒரு வழியில தான் போகணும் அப்படின்பா. ஒரு வண்டி 2 வண்டினா அது பாட்டுக்கு எப்படி வேணா போய்க்கலாம். 1000கணக்கான வண்டி வரும்பொழுது அப்புறம் நேரம் காலத்தை பிரிக்க வேண்டியது, இப்படி எல்லாம் நிறுத்தி ஓட்ட இப்படி எல்லாம் இருக்குது. நெரிசல் வரும் பொழுது சிக்கல் வரும் பொழுது அப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி சட்டத்தை போட வேண்டியதான். எதுவுமே இப்ப பாலைவனத்துல என்ன டிராபிக் ரூல்ஸ் இருக்குது? பாலைவனத்துல என்ன வாகனம் இடத்துல பக்கம் போகணும் வலது பக்கம் போகணும் என்ன இருக்குது? ஒண்ணும் கிடையாது. யாருமே அந்த இடத்துல என்ன சட்டம் இருக்கும்போது சட்டம் இருக்காது. யாருமே இல்லை, எந்த சட்டமும் இல்லை. அதுதான். அப்ப ஆனா நமக்கு பல்வேறு வகையான மனம், வேற ஒண்ணுமே இல்லை. அறிவு மனம் இதுல இருக்கிற போராட்டம் தான், வேற ஒண்ணும் இல்லை. இதுக்கு இந்த அறிவு மனம் போராட்டம் எடுக்கிற பொழுது நாம என்ன இதுக்கு வழி தெரியாத பொழுது என்ன பண்றோம், போதைப் பொருளுக்கு போயிடுறோம். போதைப் பொருள் அருந்தாம இருக்கும் பொழுதுதான் நல்லா வரும். போதைப் பொருள் அருந்தாம இருக்கணும். கார்பன் தான், வேற ஒண்ணும் இல்லை. மாவு சத்து தான் போதைப் பொருள். அதுதான் அடிப்படை போதைப் பொருள். இது இது வடிவங்கள் வெவ்வேறே தவிர அதனோட வடிவங்கள் வெவ்வேறு தவிர அடர்த்திக்கு தகுந்த மாதிரி எந்த அளவுக்கு உள்ள போட்டுக்கிறே அந்த அளவுக்கு, எந்த அளவுக்கு உள்ள போடுறையோ அந்த அளவுக்கு போதை. 5 ml போட்டு அதுக்கு தகுந்த மாதிரி 10 ml போட்டு சொல்றாங்கல்ல, கிக்கு ஏர்ல அடிங்க அப்படிங்கிறான்ல, கிக்கு ஏர்லங்கிற 10 ml போட்ட பத்தாது. ஒரு பாட்டில் போட்ட பத்தாது, 2 பாட்டில் போடணுங்கிறான். 2 பாட்டில் போடணும். இதெல்லாம் எப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த உடம்பு மரத்து போயிடுறது. பத்தாது, ஏறல அப்படின்பா. அதெல்லாம் எப்படின்னா இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்றதுக்காக எடுக்கிற முடிவு. இது இப்ப இல்ல, இது பல கோடி ஆண்டா இருக்கு, பல 1000 ஆண்டுகளாக இருக்கு. இந்த போதை பொருளுங்கிறது பல 1000 ஆண்டா இருக்கு. உணவு தாங்க அதுக்கு அடிப்படையே. உணவுதான். தண்ணினால சுத்தம் பண்றோம், தண்ணி குடிச்சு டயாலிசிஸ்ல அவன் ஈஸியா சுத்தம் பண்றான ஒரு 5000 ரூபாய் வாங்கிட்டு. ஆமா, அது என்னன்னு கேட்ட அதுவும் கரெக்ட் தான். அதுக்கும் தண்ணி தான் பயன்படுத்துறான். தண்ணி எல்லாம் எதுவும் செய்ய முடியாது, அதுக்கும் தண்ணி தான். காசை வாங்கிக்கிறான். அதுக்கு சுத்தப்படுத்திட்டு அப்ப முழுமையா அவன் என்ன நினைக்கிறான்னா, அப்ப
அந்த கழிவு பூரா அது உணவு கழிவு தான் வெளியெடுக்கிறான், வேற ஒண்ணும் இல்ல. உணவு சாப்பிட்ட கழிவு ஆ, தான் வெளியெடுக்கிறான், ரத்தத்தை மாத்த முடியாது. ரத்தத்துல இருக்கிற ஆ, கழிவை தான் வெளியெடுக்கிறான். ஆ. ரத்தம் தானா உற்பத்தி ஆகிறது. சயின்ஸ் முறையில அதை கண்டுபிடிச்சிட்டான். ஏதோ முதல்ல எடுத்துடுறான். அதனாலதான் சொல்றேன், இப்ப நம்ம சாப்பிடுற உணவு, நம்ம உணவு சாப்பிட்டோம்னா சிறுநீர் பிரிஞ்சாவே, நம்ம சாப்பிடுற ம். உணவு சிறுநீர் பிரிஞ்சாவே அது உணவு விஷமாக மாறினதுக்கு அப்புறம் அந்த விஷத்தை நீக்கிற வேலை தான் சிறுநீரகம் பண்ணுது. ரத்தத்தை அது ரத்த அது அதுதான். அவங்களுக்கு பண்றதில்ல. ம் அவங்களுக்கு சிறுநீரகம் பண்ண மாட்டேங்குது. அது ஏன்னா அதுக்கு இடைவெளி விடல, இவன் இடைவெளி விடாதனாலதான் அது வந்து சொல்லுவாரு இவர் நம்ம அர்னால்ட் டெக்ரட் சொல்லுவாரு, நீங்கள் இடைவெளி விடுங்கங்கிறாரு. 3 நாள் இடைவெளி விட சொல்றாரு. 3 நாள் இடைவெளி விட்டு சிறுநீர் வேலை செய்யுங்கிறாரு. 3 நாள் எதுவும் போடக்கூடாது. மாவு பொருளை போடக்கூடாது, மாவு பொருளை போடக்கூடாது. மா- மாவு பொருள். மாவு பொருள் தான் திடப்பு, இது மாவு பொருள் திடப்பொருள். ஏன்னா மாவு பொருள் போனாதான் இந்த திடப்பொருளை உருவாக்குது. சளிங்கிற திடப்பொருளையும் நச்சுங்கிற திடப்பொருளையும் உருவாக்குது. அதைத்தான் அவர் கண்டுபிடிக்கிறாரு. ஏன்பா மாவு பொருள் போட வேண்டாம்னா, மாவு உள்ள போனோம்னா கெட்டியான கோலை உருவாக்குது, கெட்டியான திடப்பொருள் உருவாக்குது. அது எந்த பொருளை நகர விடாமல் செய்து விடுகிறது, எந்த பொருளையும். நகர விடாத பண்ணிடுது. அவ்வளவுதான், அது வேற ஒண்ணும் இல்லை. அது வந்து அடைச்சுக்குதுங்கிறாரு, அடைத்துக் கொள்கிறது, அது உண்மைதான். அதை நம்ம செஞ்சு அதான் பார்க்கும்போது தானே தெரியும். அவங்களும் 3 நாளைக்கு ஒருத்தரம் தான் வர சொல்றான். போய் பண்ணிக்கிட்டு வந்துடுறான். இனி கொஞ்ச நாள் போக போக வந்துருங்க. அவனுக்கு வருமானம் வேணும்னு அப்புறம் 1 நாள் ரூபா. அப்புறம் ஒரு நாள் நிமிடம். ஆமா ஆமா, நீங்க அப்புறம் தினம் வச்சுக்க. அப்ப சில பணம் மேலை நாட்டுல சொந்தமா வாங்கி வச்சுக்கிறாங்க. மேலை நாட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா, அமெரிக்கா போற நாடுகள் சொந்தமா வீட்டுல வாங்கி வச்சுக்கிறாங்க. டயாலிசிஸ். ஆமாமா, அதெல்லாம் மலிவாக்கிட்டாங்க. அது என்ன 2 லட்சம் 3 லட்சம் போட்டோம்னு வாங்கி வச்சுக்க வேண்டியது. ஓஹோ! இப்ப ரத்தம் டெஸ்ட் பண்ற மாதிரி இதுவும் பண்ணிக்கலாம். அதெல்லாம் வந்தாச்சு, மேலை நாட்டுல வந்தாச்சு. அதெல்லாம் என்ன எல்லாம் அவங்க எல்லாருமே நோயில் இருக்கிறனால இது கட்டுப்படி ஆக மாட்டேங்குது. எத்தனை இல்லட்டா வரிசையில் உட்கார்ந்து இருக்க வேண்டியது, 100 பேர் உட்காந்துருக்கிறான். இதான் இடம் கிடைக்கிறது இல்லையா இப்ப நம்ம ஊர்லயே. அப்படி நிறுத்திட்டீங்கன்னா அப்புறம் வராதிங்கிறான். அப்புறம் வேற ஆளுக்கு அந்த இடத்த போட்டுருவேன். வேற ஆளை போட்டு நிரப்பிடுவேன். நீ அதுக்கு தான் மருத்துவமனை பாக்குறேன். அப்புறம் அவனை மருத்துவமனை பெருகிட்டே போறது காரணமே இவன் வந்து இந்த மாவு பொருள் தின்னுட்டே இருக்கிறத காரணம். மாவு பொருள் நல்லா சுவையா இருக்குது இல்லையா? மருத்துவமனை நிரம்பி கிடக்கிறது டயாலிசிஸ் தான் முக்கியமா, மற்றதெல்லாம் பின்னால்தான். எப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாமே ஒன்னுடைய ஒரு உணவு பழக்கத்தினுடைய கிளை தான். எல்லாமே ஒரு உணவு பழக்கத்தின் கிளை நோய்கள் தான். ஒரு உணவு பழக்கத்தினுடைய ஏற்படுகின்ற கிளை நோய்கள். ஏன்னா தொடர்ந்து அந்த கழிவு இருக்கிறனால அதாவது பாதிக்குது, அதிகமா பாதிக்குது, அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறான். ஹாஸ்பிட்டல் அவங்களுக்கு தான் பணம் நிறைய வந்துட. அது என்ன 1 மணி நேரம், அது மாரி பண்ண 1 மணி நேரத்துல முடிச்சிடறான். 1 மணி நேரம் போயிட்டே இரு, அவ்வளவுதான். 1 மணி நேரம் தானே. 1 மணி நேரத்துல 3000 அங்க வாங்கிக்கிறாங்க. இவன் தலைவலி காய்ச்சலுக்கு 100 200 கொடுப்பான். அதுக்கு என்ன வழின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு நீங்க அதுக்கு ரொம்ப எளிமை. அதுக்கு வந்து நீ குறைஞ்சபட்சம் 2 நாளாவது 48 மணி நேரம் 48 நேரம் அமைதியா இருந்தோம்னு பசியே இருக்காது, பசிக்கு எதுவுமே இருக்காது, எதுவும் நடக்கவும் முடியாது, எதுவும் பண்ண முடியாது, மழை எல்லாமே இருக்கு, அவனுக்கு எதுவுமே செய்யாது. அப்ப அவனை தூண்டி விடணும். அந்த இயக்கத்துக்கு வர்றதுக்கே, அதாவது இயக்கத்துக்கு வர்றதுக்கே 72 மணி நேரம் ஆகும். அந்த கருவிகள் வந்து இயக்கத்துக்கு வர்றதுக்கு, மேல இருக்கிற சுமை இறக்கிறதுக்கே 72 மணி நேரம் ஆகுது. 48 இருந்து 72 மணி நேரம் ஆகும். இப்ப நீ உங்ககிட்ட இந்த வந்தா கூட 1 வாரத்துல 2 வாரத்துல நிறுத்திக்கலாம். நிறுத்திடலாம். தைரியமா செய்யலாம். பயப்படவே தேவையில்லை. அவனுக்கு ஒரு தைரியம் வந்துடும், நிறுத்துவான், சரியா போடும். தாராளமா. எந்த ஒரு நோயா இருந்தாலும் நீங்க 72 மணி நேரம் ஓய்வு கொடுத்து சைவ உணவே கொடுக்கலாம். 72 மணி நேரத்துக்கு சைவ உணவு. ஆமா, தைரியமா ஒண்ணுமே ஆகாது.
தண்ணி அதிகமா குடிக்க முடியாது. என்ன தண்ணீர் ஆ அதிகமா குடிக்க கூடாது. தண்ணீர் அதிகமா குடிக்க கூடாது. வெளியவே போகாத பொழுது, எதையுமே ஆ போகாத பொழுது எப்படி குடிப்பீங்க? அப்ப அப்படி குடிக்கணும்னா அவர் அதிகபட்சம் 300 ml 400 ml மேல குடிக்க முடியாது. ஒரு உப்பிக்க. நுரையீரல் உப்பிக்கிறோம். வயிறு உப்பு, நுரையீரல் உப்பிக்கும். எல்லாமே உப்பிக்கும். நேர நுரையீரலுக்கு போயிடும். ஆளை கொண்டு போடும். சாவடிச்சிடும், உடனே சாவடிச்சிடும். ஹாஸ்பிட்டலுக்கும் போறாங்க, வயிறும் உப்பிக்குது, அப்புறம் மறுநாள் ஓடுறோம். ஆமா, வயிறு உப்பிக்கும். ம். கீழே போகிறது இல்ல, மலம் போறது இல்ல. ஆ. சிறுநீரும் போகாதுங்க. சிறுநீர் போல நாமளே வந்துங்க தண்ணி நிறைய குடிச்சிட்டு காலையில சிறுநீர் போல வயிறு குன்னு இருக்கும். வயிறு ஆமா, அது போறமுன்னு ஆயிடும். போனதுக்கு அப்புறம் போறதுக்கு அப்புறம் சுவாசமே வரும், நல்ல சுவாசமே வரும். சிறுநீர் பிரிவுனால கூட சுவாசம் நின்று போயிருங்கய்யா. சுவாசமா நிக்கும். ஆமா, சிறுநீர் போல சுவாசம் நின்றுடும். எல்லாம் மாட்டிக்கும். எல்லாம் நரம்பு போய் அழுத்துது இல்ல, உப்ப விரிவாக அதாவது அமுத்திட்டே போகுது இல்ல. குளத்துல கல்லு போட்ட மாதிரி குளத்துல கல்லு போட்டீங்க, அந்த அலை என்ன ஆகுது, எங்க போய் சேருது கடைசியில? குடலடைப்பு சுவாசம் அடைக்கிறது. குளத்துல கல்ல போட்டுறீங்க, அந்த அலை எங்க போய் சேருது கடைசியில? கரை வரைக்கும் போகுதே இல்லையா? போட்டது நடுவுல போட்டாச்சு. அது எத்தனை ஏக்கரா இருந்தாலும் அத்தனை ஏக்கரா கடைசி வரைக்கும் போதே இல்லையா? இதேதான். அப்ப அந்த அழுத்த அப்படியே கடைசி வரைக்கும் போய் அமைதியாகணும். இதேதான். நீ போட்டே இருக்கிறப்ப கடைசி வரைக்கும் போயிட்டே இருக்காது. இதேதான். இது ஒண்ணுமே பண்ண முடியாது. சுத்தம்னா எல்லாம் சுத்தமானா மட்டும்தான் தப்பிப்பான், இல்லாட்டா தப்பிக்கவே முடியாது. இது என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, அவனுக்கு தெரிஞ்சதை தான் அவன் பண்றான். அவன் வந்து ரத்தத்தை மட்டும் சுத்தம் பண்றத தவிர, ஏற்கனவே கெட்டு போய் எல்லாத்துல படிஞ்சிருக்குது வர, அதை எடுக்க முடியாது. அடியும் எடுக்க மாட்டான், மேலும் படியாத இருக்கிறதுக்கு சொல்ல மாட்டான். தெரியாது. கரெக்டா வந்து 3 நாள் கழிச்சுன்னு விடுறான். ஏன்னா அவனுக்கு தெரியாது இல்லையா? யாருக்கு? அந்த படிச்சவனுக்கு அது தெரியாது. இன்னொன்னு சொல்றாங்கய்யா, அந்த 2 நாள் 3 நாள் யூரின் போகாதான் உட்காந்துருப்பான் போல் இருக்கு. ஆமா, போகாது. உயிரோட இருக்கிறான். அது சேமிக்கப்பட்டிருக்கு, சேமிக்குது இல்லையா? சேமிக்கிற வரைக்கும் சேமிச்சதுக்கு அப்புறம் நடக்க முடியாது, உடனே ஓடிடுவான். அப்புறம் நடக்க முடியாது ஆயிடும். அது இருக்கு. சுத்தப்படுத்துறதுக்கு அப்புறம் அந்த சேமிப்பு வர்றதுக்கு 72 மணி நேரம் ஆகுது. 72 மணி நேரம் 48 மணி நேரம் ஆகுது. மறுபடியும் சேர்ந்ததுக்கு அப்புறம் வயிறு கிண்ணு நாய்க்கு, வயிறு பெருத்துக்கு, கிண்ணு நாய்க்கு நீங்க சொல்ற மாதிரி எல்லா உபாதைகளும் வந்துடும். உடனே போய் வந்துடும். மறுபடியும் அந்த 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 விஷம் சேருவதற்கு 48 மணி நேரமோ 72 மணி நேரம் ஆயிடுச்சு. நான் கேட்டேன், அப்புறம் யூரின் போகாத எப்படி இருப்பேன்னா இருக்கிறேன், அப்புறம் போய் எடுத்துக்கிட்டு வந்துடுறேங்கிறான். அதுதான் அங்க போனா யூரின் வருதான். அது இல்ல, அது கரைச்சி வெளியே எடுத்து விட்டுறான். அது ஒரு தடவை 2 தடவை வரும், அப்புறம் மறுபடியும் நின்றுடும். மறுபடியும் நின்றுடும். ஆமா, அந்த சுத்தப்படுத்துறப்ப ஒரு நிமிஷம் மட்டும் வரும். அதுக்கப்புறம் ஏற்கனவே பழைய கழிவு இருக்கு இல்லையா, அது இந்த பழைய கழிவை வெளியேற்றுறதுக்கு டைம் கொடுக்கறது இல்லை. இந்த வந்தோடனே இட்லி தின்னு விடுவான். இல்ல, வரும்போதே அவங்க சொல்லி அனுப்புறாங்க, முட்டையை சாப்பிடு. ஏதோ 2 உணவு சொன்னாங்க, 1 முட்டை, இன்னொன்னு 2ஐயும் சாப்பிட சொல்றாங்க. போச்சு, அவ்வளவுதான். டயாலிசிஸ் பண்றவங்கள முட்டை சாப்பிட சொல்றாங்கயா, நான் நேரா பார்த்தேன். அவ்வளவுதான். இவளை இப்படி வச்சுட்டு என்ன பண்ணுவீங்க? அவன் செத்தான். அவன் மலச்சிக்கல் பயங்கரமான உணவு. வேண்டாம், வெளிக்கு போனேன்னு கூட கேட்க மாட்டான். அது எவ்வளவு ஒரு கான்ஸ்டிபேஷன் உணவு, அப்பா, பயங்கரமான உணவு. அவங்க சொன்னாங்கன்னு இவங்க ஒரு டப்பா வாங்கிட்டு வந்தாங்க. என்ன டயாலிசிஸ் பண்ணிக்கிட்டு இதை வாங்கிட்டு வரீங்கன்னா, டாக்டர் தான் திங்க சொன்னாருங்கிறாங்க. அப்ப டாக்டருக்கு போயிட என்ன சொல்லி தொலைகிறது? ஒண்ணுமே பண்ண முடியல. இதெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே ஹெல்த்தியா வரல. பண்ணிட்டு வரும்போதே
வரும்போதே அதுக்கு இடைஞ்சல் பண்ணிக்கிட்டே வருவான். அங்கே போய் 3000 4000 கொடுத்து பண்ணிக்கிட்டு வரும்போதே முட்டை கறி வாங்கிட்டு வருவான். அவன் சொன்னான்னு. இல்ல இறைச்சி தான் சாப்பிட்றாங்க இல்ல. இது இறைச்சியும் திங்கிறாங்க, ஒன்றும் பண்ண முடியாது. ஆமா, ம். எல்லாமே மாவு சத்து அது ஒண்ணுமே அதான் வெள்ளைக்காரனுக்கு அறிவு இல்லைங்கிறது இதுதான் காரணம். அப்படியே இதை திரும்ப திரும்ப வர்றீங்க அந்த அறிவை. ஏன்டா உடம்பு கெட்டுக்கிட்டே இருக்குதுன்னு சொன்னா அது அப்படித்தான் இருக்குங்க. அப்ப எதுக்கு வைத்தியம் தெரியாது? அவங்களுக்கு வந்து அப்புறம் முட்டையும் கறியும் திங்கிறாங்க, டயாலிசிஸும் பண்ணுறாங்க, நல்லாவும் இருக்கிறாங்க. அதான் என்ன நினைக்கிறாங்க பத்தியா, டாக்டர்கிட்ட போய் நல்லா போச்சுங்கிறான். நல்லா போச்சுன்னு சொல்ல மாட்டாங்க. இருக்க மறுபடியும் ம். போவேன்பா, நான் மறுபடியும் போவேம்மா, அவ்வளவு மறுபடியும் போறேன் அப்படி மறுபடியும் போறேன். பழைய கடை அப்படியே தான் இருக்கான். ஏன்? இந்த புது கடை வேணா குறையும். பழைய கடைலாம் அப்படியே தான் இருக்கும். பழைய கழிவுலாம். நல்லா போச்சுங்கிறது போகாம இருக்கிறது நல்லா போச்சே தவிர, திரும்பி ம். போகாம இருக்கிறது நல்லா ஆச்சுன்னு அர்த்தம் தவிர, திரும்பி போயிட்டே இருந்தா எப்படி நல்லாங்க எப்படி அர்த்தம்? திரும்பி தேர் வழிட்டே இருந்தானா நம்ம தான் ம். கேட்டுக்கிறோம். நம்ம தான் கேட்டுக்கிறோம். ம். அது கெட்டு திரும்ப கெட்டு இல்ல. விஞ்ஞான ரீதியாக அறிவியல் ரீதியாக நோயை குணமாக்க முடியாதுங்கிறத உண்மை. அதான் அப்புறம் வர சொல்றான்ல 2 நாள்ல ஓடியா. அது இவனுக்கு அது யாருக்கு புரியாது? இவனுக்கு ஆ, புரியாது, வியாபாரியும் சொல்ல மாட்டான், இவனுக்கும் புரியாது. ஆ. நல்லா போச்சுன்னு தின்னுக்கிட்டு இருக்கிறான். அப்புறம் 2 நாள் கழிச்சு ஏன் ஓடுறான் அப்புறம் டயாலிசிஸ் பண்ண? நல்லா ம், போச்சு இல்ல, அப்புறம் போகக்கூடாதுல்ல. ஆமா. போறான். ம், அங்கங்க 2 கடனை வாங்கிட்டு ஆ. உசுரோட இருக்கணுமா. ஆமா, உயிரோடு இருந்து என்ன பண்றாருன்னு தெரியல. உயிரோடு இருந்து என்ன பண்ண போறாரு? வாழுகின்ற வழி தெரியல. அதனால வெள்ளைக்காரன் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, வெள்ளைக்காரன் ம். உண்மைதான் சொல்றான். எந்த நோயும் குணமாக்க முடியாது அப்படின்னு தான் சொல்றான். அதாவது அழுத்தி வைக்கலாம், ம். அழுத்தி வைக்கலாம்னா 1 நாள் 2 நாள் அழுத்தி வைக்கலாம், நோயை குணமாக்க முடியாதுங்கிறத பரிணாம அறிவியல் உண்மை. ம். பரிணாம அறிவியல் அடிப்படையில் நோயை குணமாக்க முடியாது. ம். வேறு பரிணாமத்துல குணமாக்க முடியும். வேறு பரிணாமத்துல தான். குணமாக்க முடியும். ம். இப்ப புரிஞ்சுக்க, நீங்க இதோட நிறுத்திக்கலாம். இந்த பரிணாமத்தில், அதாவது 5 அறிவு 6 அறிவு அந்த பரிணாமத்தில் நோயை குணமாக்க முடியாது. 7ஆம் ம். அறிவுல குணமாக்கும். அது தெரியவே தெரியாது உங்களுக்கு. அதனாலதான் நாம பேசிக்கிறோம். நம்ம இப்ப 6 அறிவு பரிமாணத்தில் நம்ம அதை குணப்படுத்த முடியாது. முடியவே அடுத்த கட்டத்துக்கு போடா. இதுதான் கடைசி. இதுதான் விஷயம். மேல்நாட்டு மருத்துவம் 6 அறிவுல தான் வச்சிருக்கு நம்மள. 6 அறிவு 5 5 5 5 6 தான். 5 6 இது தாண்டி போறது இல்லைங்க. புரியுது ஐயா. அடுத்து 7வது பரிணாமத்துக்கு போனால் மட்டும்தான் 7வது பரிணாமம் என்பது நேரடியாக ஆற்றலே எடுத்துக்கிறது. அது சக்தியே எடுத்துக்கிறது. அதனாலதான் 7ல குணப்படுத்தலாம். 7ல குணப்படுத்தலாம்ங்கிறது அதான் விஷயம். வேற ஒண்ணுமே இல்லை. இப்ப கழிவு நீங்குவதற்கு தான் போறீங்க. கழிவு நீங்கிறதுக்கு உடல் இயங்குதுங்கிறீங்க. அப்ப கழிவு போடாம இருக்கணும் இல்ல? அதையாவது செய்யணும். போடாதையாவது இருக்குன்னா தெரியாது. போடாம இருக்கிறதுக்கு தெரியலையே. இல்ல, இவன் போடாத தப்பிச்சுக்குவான்னு தான் அவன் முட்டையெல்லாம் வாங்கிட்டு போக சொல்றான் போகும்போத. உங்களுக்கு அது என்ன காரணத்துக்கு சொல்றா? இல்ல அது என்ன காரணத்துக்கு சொல்றாலும் எனக்கு தெரியாது. நாம அதுக்கு தெரியாது. அதான் தெரியல நமக்கு. ஏன் இல்ல, இவனுக்கு திங்கிற எண்ணங்கிறது பல கோடியாண்ட இருக்கிறனால அது சொல்லிடுறான். அது முட்டையை தின்னுட்டு போடாங்கிறான். அது பொதுவா சொல்றதாங்க. அதை வாங்கி தின்னுட்டு போடாங்க வேண்டியதானே. அவனு உனக்கு கூப்பிட்டு வகுப்படுக்கிறானா? அது எப்படியா பொதுவா சொல்லிட்டு போறதான். பொதுவா சொல்லிட்டு போக வேண்டியது. ஆமா, என்னங்க சாப்பிட எதோ தின்னு போ. எதுக்கு எவ்வளோ கதை சொல்லிட்டு அதெல்லாம்? என்ன உன் பேர் அன்பு வச்சிருக்கானா? உன் பேர் என்ன பெரிய மாமனா மச்சானா? அன்பு வச்சிருக்கானா? என்ன இதெல்லாம்?
அப்படி பார்த்தீங்கன்னா அப்படி பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் உணவு பரிந்துரைக்க வேண்டியதுதானே. அது என்ன உணவு பரிந்துரைக்கிறேன்? அப்பயே திங்க வேண்டாம் ஏன் சொல்றேன்? நினைச்சபடியே தின்னு, நினைச்சபடியே தின்னுட்டு இறந்து போ, செத்து போ, நினைச்சபடியே தின்னுக்கோ அப்படின்னு சொல்லி முடிச்சிட வேண்டியதானே. ஏன் திருப்பி திருப்பி வர? தின்னுக்கடுத்தான் வர்றேன். இதை தின்னா ஏன் நல்லா இல்லைன்னு கேட்கணும் இல்லையா? நீங்க தான் முட்டை சாப்பிட சொன்னீங்க, நீங்க தான் வந்து எல்லாம் சாப்பிட சொன்னீங்க, இதெல்லாம் சாப்பிட்டேங்க, ஏங்க மறுபடியும் நான் திரும்பி வர்றேன் கேட்க? ஏங்க நான் திரும்பி திரும்பி வர்றேன்? தெரியாது. ஏன்னா நாம ஏன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து நம்மளே விளங்கிக்கிறதே தவிர, இது நம்மளே விளங்கிக்கிறதா, இது வந்து இது நம்மை நாம் விளங்கி கொள்றதுக்கு தான், அவ்வளவுதான். இது வந்து உலக பிரச்சனைக்கு நாம வந்து வழி சொல்ல முடியாது. இப்ப நம்ம பேசுறது பதிவாய் போயிட்டு இருக்குது. இது நம்மை நாம் விளங்கி கொள்ள வேண்டியதுதான், அவ்வளவுதான். புரியுதுங்க ஐயா. இதற்கு வழியே நம்மை நாம் விளங்கி, இப்ப பேசுறது பதிவாயிடுச்சு, இது காணொலியில் போட போறேன், இதை வந்து பார்ப்பாங்க, ஓ இதாண்டா நடக்குது அப்படின்னு. நம்ம தப்பிச்சு போய்க்க வேண்டியதாங்க ஐயா, அதுதான் வழியே. ஆமா, நீ அங்க போய் சிக்கிற, நீ ஏன் அவனுக்கு தெரியாதவங்கிட்ட போய் நீ ஏன் கேட்கற? புரியுதுங்க ஐயா. நம்ம அடுத்த பரிணாமத்தை பத்தி பேசுறோம், நீ பரிணாமமே இல்லைங்கிற, அவ்வளவுதான். அவன் பரிணாமம் இல்லைங்கிறான், சோதனை முடிவுதான் இறுதிங்கிறான். இல்ல இல்ல, மாறிக்கொண்டு இருக்கிற உயிரினம். ஓ புரியுதுங்க ஐயா. இப்ப உணவு பழக்கத்தை மாற்றி அமைக்கிறப்போ உடம்பு தானா இயங்குதுங்கிறது, அது அந்த தானா இயங்குறது இன்னும் யாருக்கும் தெரியாது உலகத்துல. புரியுதுங்க ஐயா. இப்ப நான் வந்து உணவு குறைக்கிறப்ப நான் ஏன் சாவு வரல? இப்ப நான் உணவு குறைச்சிட்டேன்னு வச்சுக்கோங்க, நான் உணவு குறைச்சிருக்கேன், எனக்கே சாவு வரல. நான் ஏன் 25 வருஷம் சாகாம இருக்கிறேன்? வேற பரிமாணத்துக்கு உடம்பு மாடல் மாற்றிட்டு எனக்கு சாவு வந்திருக்கணும் இல்ல? அந்த உணவு பழக்கத்துல இருந்து நம்ம அடுத்து வேற பரிமாணத்துக்கு உடலை மாத்திட்டீங்க. அந்த சரி, உடலை மாறுது. நான் வந்து உடம்பு இலக்கி வச்சேன், அப்புறம் இதுக்கப்புறம் ஏன் இலக்கல? இதோட இந்த பிறவியோட இந்த உடலோட எல்லை இவ்வளவுதான். இந்த அதான் அந்த ஆறாம் அறிவாளிகளுக்கும் ஆகாரம் திங்கிறவன் நான் கேட்கறேன். இப்ப நான் இது பேசுறேன், எனக்கு ஏன் உணவு தொடர்ந்து இழைக்கல? இழைச்சி பின்ன செத்து போகணும் இல்ல? ஒருத்தர் நோய்வாய்ப்பட்டதுன்னா அப்படியே மயக்கம் போட்டு இழைச்சி போய் மயக்கம் போட்டு விழுந்து செத்து போயிடறான்ல. புற்றுநோய் வந்தவன், சக்கரை நோய் வந்தவன்ல அப்படியே இழைச்சி போய் மூச்சு முட்டுட்டு அப்படியே ஐயோ ஐயோ கத்தி கத்தி அப்படியே செத்து போயிடும். நான் ஏன் சாகல? நேற்று கூட பொண்ணுகிட்ட பேசினேன், ஏமா ரெடி ஆயிக்க, ரைட்டு, வெளிநாடு அங்கே போறதுக்கு ரெடி ஆயிக்க, அந்த ஒரு கல்லூரிக்கு போறதுக்கு ரெடி ஆயிக்க, படிச்சுக்கோ. இப்ப நான் வந்து ஏன் சாகலேன்னு என் பொண்ணுகிட்ட நான் வந்து நானும் உணவு கட்டுப்பாட்டில் இருக்கிறேன், நான் ஏன் சாகலைன்னு கேட்டேன். நீங்க தான் சுத்தப்படுத்துறீங்க. என் பொண்ணுகிட்ட நேரடியாக என்ன கேட்கறேன், நான் ஏன் சாகவில்லைன்னு தெரியுமா அப்படின்னு. இது அடிக்கடி 1000 தடவை என் பொண்ணுகிட்டே கேட்பேன், இதை 10,000 ஒரு 1000 தடவை கேட்டு நான் ஏன் சாகாம இருக்கிறேன். நான் என் பொண்ணுகிட்ட கேட்கறேன், என் நண்பர்கிட்ட கேட்கறேன், உங்ககிட்ட நான் ஏன் சாகவில்லை. உணவு கட்டுப்பாட்டையும் நீரிணவு முறையும் பின்பற்றுவதனால் உணவு கட்டுப்பாட்டையும், நீரை ஒரு நாளைக்கு 1 லிட்டர் நீர் குடிக்கிறேன், பிரிச்சு குடிக்கிறேன், ஒரு நாளைக்கு 1 லிட்டர் நீர் பிரிச்சு குடிச்சுக்கிறேன். நான் ஏதோ ஒரு சைவ உணவு சாப்பிடுகிறேன், அவ்வளவுதான். ஏதோ ஒரு சைவ உணவுன்னு வச்சுக்கலாம். சைவ உணவு சாப்பிடுகிறேன், மிக குறைந்த சொற்ப உணவு சாப்பிட்டுக் கொள்கிறேன், ஒரு நாளைக்கு 1 லிட்டர் தண்ணீர் சாப்பிடுகிறேன், நான் ஏன் சாகவில்லை. வேற பரிமாணத்துக்கு அடுத்த கட்ட பரிமாணத்துக்கு உடல்ல மாத்தி வச்சிருக்கீங்க. அப்ப அது இது அதுக்கான உணவு முறை தண்ணீர் இருந்தா போதும் அப்படிங்கிறது தான். அப்ப சைவ உணவு என்ன சாப்பிடுன்னு கேட்டா, ஏதோ ஒரு சைவ உணவு சாப்பிட்றேன், அது என்ன சைவ உணவு, ஏதோ ஒரு தாவர உணவு சிறிதளவு சாப்பிடுகிறேன். சரி, அப்புறம் என்ன சாப்பிட்றீங்க? தண்ணீர் வந்து நான் ஒரு நாளைக்கு 1 லிட்டர் தண்ணி, 1000 மில்லி தண்ணி வந்து 50 பிரிச்சு குடிக்கிறேன். சரி, அப்புறம் என்ன? வேற ஒண்ணுமே இல்லை. சிறுநீரும் போய்கிறது, நான் சாப்பிட்டு சிறிதளவு உணவும் அப்பப்போ போகுது, அப்பப்போ நிறைய கூடயே போறதுல என்ன சாப்பிட்டோம்னா அந்த அளவுக்கு தான் போகுது. என்ன சாப்பிட்றோம் அந்த அளவுக்கு தான் போகும். மக்கரியா கூடயே காலையில பொத மத்தியானம் சாயங்காலம் இப்படி அப்படிதான் கிடையாது. என்ன சாப்பிட்றோமோ அதுக்கு தகுந்த மாதிரி. அப்ப என்ன சாகல? பதில் இல்லை. என்னப்ப இப்படி கேட்கற? ஆமா, அப்ப ஏன் சாகணும்? நீதான் உணவு கூட்டுனா குறையுதுன்னா குறைச்சா உணவு கூட்டுனா ஆபத்துனா குறைச்சா ஏன் ஆபத்து இல்லை?
உணவை கூட்டிட்டே போச்சுன்னா நிறைய தின்னா ஆபத்து வருதுங்கிறீங்க. நிறைய தின்னுட்டே இருந்தா புரியுதுங்க. ம் அதே ஒரு முட்டை திங்கிறது 10 முட்டை திங்க வேண்டியதானே? இப்போ ஒரு முட்டையா பார்த்தீங்கன்னா 10 முட்டை முட்டை திங்க சொன்னாலும் அது என்ன கணக்கு இருக்குது? லிமிட்டா தான் சாப்பிட சொல்றான் போல இருக்குது. ஒண்ணு ஒண்ணா தின்னுபிட்டு சாவுன்னு. ஏன் முட்டை சாப்பிட சொன்னா அப்பவே ஒரு டஜன் வாங்கி அங்கேயே குடிச்சு போட்டு வர வேண்டியதானே? ஹாஸ்பிட்டல்லையே அங்கேயே ஒரு டஜன் வாங்கிட்டு வந்து அங்கேயே டாக்டர் முன்னாடி ஒரு டஜன் முட்டை திங்க வேண்டியதானே? அவன் செத்து விடுவான்னு அவன் கரெக்டா சொல்றான். மறுபடியும் வரமாட்டான், காசு கிடைக்காது. இல்ல இல்ல, அவனுக்கு இது தெரியாதுங்க ஐயா, அவனுக்கு இது தெரியாது. தெரியாது. யாருக்கும் தெரியலைங்க ஐயா. அவங்களுக்கும் அதான் அந்த நீங்க சொல்ற மாதிரி அந்த பரிமாணத்தை தாண்டி வரல அவங்க. அடுத்த பரிமாணம் இருக்குன்னு ஏன்னா அவங்க அவனும் அவனுக்கு அது தெரியாது இல்ல. அவனும் 5-6 தான் உட்காந்துருக்க, அவனுக்கு எப்படி தெரியும்? தெரியாது டாக்டருக்கு தெரியுங்கிற மட்டும் சொல்லாதீங்க. அவனும் 5-6 தானே உட்காந்துருக்கிறான். இவனும் 5-6 தான் இருக்கிறான், அவனும் 5-6, ரெண்டு சமம் தான், வேற ஒண்ணும் இல்ல. அவனும் சிறுநீரக குறையில் தான் சாகுறான். யாரே அந்த மருத்துவனும் சிறுநீரக குறையில் சாகுறான், அவனும் சாக. எல்லா நோயும் அவனுக்கு தானே வருது. மனிதன் தானேங்க, அந்த விட்டுருங்க. அவனும் மனிதன், இவனும் மனிதன் தானே. ரெண்டு குருடும் சேர்ந்துக்குது, குருடும். அப்ப அவனும் நோவுல தானே சாகுறான். அவனும் அறுவை சிகிச்சை பண்ணிக்கிறான். அவனுக்கு எல்லா இங்க என்ன விஷயம் கேட்டீங்கன்னா, அவனும் அந்த 5 அறிவுள்ளதா இருக்கிறான், இவனும் 5 அறிவுள்ளதா இருக்கிறான். ரெண்டும் ஒண்ணுதான். ஆமா, ஏன்னா அவனே சொல்றான்ல, அந்த புலன்கள் அடிப்படையில், அந்த பகுத்தறிவு அடிப்படையில் எந்த நோயும் தீர்க்க முடியாதுன்னு அவனே தானே சொல்றான். அதான் நோய், மருந்து, மருத்துவம், இதை மூணையும் பார்க்கணும்னு வள்ளுவர் சொல்றாரு. நோய், மருந்து, மருத்துவம். நோயை சொல்லிக்கிட்டு இருந்தாலும் மருத்துவம் தெளிவா இருக்கணும். அப்பதான் நோயை குணப்படுத்த முடியுங்கிறாரு. நோயை குணமாக்க முடியாது. எப்படி நோயை குணமாக்கலன்னா தூய்மையில தான் நோய் குணமாக்க முடியும். வேற பரிணாமம் சொல்ற மாதிரி. வள்ளுவர் அதுக்கு முதல் குறளே எடுத்து படி, 2வது குறளே சொல்லிட்டாரு. 10வது குறள் தான் யமனை போல கொலை செய்யும். மருந்து அது முதல். நீ நோயாளினாவே நீ சாக போறேன்னு அர்த்தம். நோயாளின்னு சாக போறோம் தானே. நோய் வந்துட்டு அவ்வளவுதான். நோய் வந்துட்டு சாகிறதுக்கு உடனே சாகிறது இல்லை. அந்த சாகிறதுக்கான அறிகுறி தொடங்கியாச்சு. சாகிறதுக்கான ஆரம்பம் ஆயிப்போச்சு. ஆரம்பம் முத்தருக்கு ரொம்ப நாள் ஆகுது. முத்தணும் முல்லப்பா உடனே முத்தி தானே சாகுறான். காய் முத்துற மாதிரி முத்திக்கணும். காய் முத்துற மாதிரி முத்தி, அதுக்கு நேரம் காலமாவது 10 நாளா 5 நாளா 1 வருஷமா 2 வருஷமா 10 வருஷமா அதெல்லாம் தெரியாது. வேற பரிணாமத்துக்கு போறதுக்கும் வழி கிடையாது. தெரியாது. இங்கேயே முத்திக்க வேண்டியதான். முத்திய அப்புறம் அழுகி நோய் சாக வேண்டிய. அப்ப சொல்லுவேன், ரொம்ப நாளா இருந்தாருங்க, 10 வருஷமா இழுத்துட்டு கிடந்தாருங்க. இப்படியே சொல்றான்ல, 10 வருஷமா இருந்தது பிரச்சனை, நாங்களும் அங்கேயும் போய் பார்த்தா அவ்வளவு அப்படிதான் சொல்லுவான். இளவுக்கு வரப்ப விசாரிக்கிறப்ப சொல்லுவான், அது அங்கே போகாத பக்கம் இல்லைங்க, பார்க்காத. அது எங்க அப்பா என்னமோ பெரிய வெளிநாடெல்லாம் போன மாதிரி, போகாத பக்கம் இல்லை. இவனுக்கு தெரிஞ்ச காசு இருக்கிற வரைக்கும் தான் சொல்ல முடியும். காசு இல்லைன்னா அப்புறம் சொல்லிடுவேன். காசு இருக்கிற வரைக்கும் பாப்பா. காசு இல்லைன்னு என்ன பண்ணுவீங்க? எத்தனை பேர் கடன் வாங்கிட்டே இருப்பீங்க? அளவுக்கு மீறி கடன் வந்துட்டே இருந்தா அப்புறம் கடைசியில அவங்களே உணர்ந்துருவாங்க. ஓரளவுக்கு மேல வசதி இருக்கிறவன் எங்க ஓடுறான், வசதி இல்லாத ஏழைகள் என்ன பண்ணுவாங்க? ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. ஒண்ணும் பண்ண முடியாது. அவங்க போய் 4000 கொடுப்பான். அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு 70 வயது 80 வயது ஆன பெரியவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு என்னையில எங்கேயும் கூட்டிட்டு போகாதீங்கன்றுவாங்க. என்னையும் கூட்டிட்டு போகாதீங்க, நான் இப்படியே இருந்துக்கிறேன்ருவாங்க. அதுதான் நியாயம். கரெக்டா சொல்லிடுவாங்க. ஆமா, என்னை எங்கேயும் கூட்டிட்டு போக அலை வைக்காதீங்க, இங்கேயே இருந்துக்கிறேன். எனக்கு இதுல எந்த வைத்தியம் வேண்டாம், எந்த வைத்தியம் வேண்டாம். ஏன் அது நல்லா முதிர்ந்ததுதான். ஏன்னு கேட்டீங்கன்னா, நான் தான் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டேன்ல. 80 வயது ஆனதுக்கு அப்புறம் என்ன இருக்குது அங்க? ஒண்ணும் இல்ல. 30 வயசு 40 வயசுனா கூட அதை கல்யாணம் பண்ணி பேரம் பேத்து எல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்புறம் என்ன? அவங்ககிட்ட இருந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்ல. அதனால கூட்டிட்டு போவானுங்கிறோம். ஆமா, இவங்களுக்கு வசதியா போச்சு, வசதியும் இல்ல. அதுதான் நியாயம். வேற என்ன வழி சொல்றது? வேற என்ன நம்ம பண்ண முடியுங்கிறீங்க?
அப்ப ஆனால் அங்கதான் உள்ளபடி இயற்கையை புரிந்து கொண்டால் நீங்க 100 ஆண்டு 120 ஆண்டு 200 ஆண்டு வாழலாம். அவனுக்கு வாழணும் பிரியப்பட்டானா அந்த இயற்கை சட்டத்தை புரிஞ்சுக்கணும். அப்ப இயற்கை சட்டத்தை புரிஞ்சுக்கணும். அது ஒண்ணும் இல்ல. திடப்பொருளை போடாமல் சுத்தப்படுத்தி இயற்கை ஆற்றல வாழ்ந்தா மட்டும்தான் நீங்க வந்து யாருக்கும் தொந்தரவு இல்லாமல் வாழ முடியும். நீயே மருத்துவர் ஆயிக்கணும். ஒவ்வொரு மனிதனும் மருத்துவரானா மட்டும்தான் பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும். அதுக்கு ஒரே வழி அந்த அது நோய் முத்திட்ட இப்ப நம்ம நோய் வராதுக்கு முன்னாண்ட வந்துட்டோம்னா நம்ம வந்து ஒரு நாளுக்கு ஒருக்க சுத்தம் பண்ணிக்கலாம். நோயின்னு வந்துட்டா 2 நாளுக்கு ஒருக்க தான் அவன் சுத்தம் பண்ணணும். அவனுக்கு இடைவெளி அதிகமா கொடுக்கணும். இடைவெளி அதிகமா வரும். நமக்கு அப்படி இல்லை. 5 மணி நேரம் 6 மணி நேரம் போதுமானது. நம்ம டக் 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 நமக்கு தான் உண்மை தெரிஞ்சு போச்சுன்னா நம்ம வந்து காலத்தை நீட்டி குறைச்சிக்கலாம். அவனுக்கு உண்மையே தெரியாது. அவனுக்கு எடுத்தனே அவனுக்கு வேகமா குணமாக்கணும்னா குறைஞ்சபட்சம் 72 மணி நேரம் அல்லது 48 மணி நேரம் நீரே மருந்தா மட்டும் அவன் ஓய்வில் வச்சிடணும். அப்படியே படுக்கையில் வச்சுட்டு குளிர்ச்சியில வச்சுக்கிட்டு 48 மணி எங்கேயும் அசைய விடாம. அசையவும் முடியாது. அவன் எங்கேயும் போக முடியாதவனை வந்து என்ன பண்ணுவீங்க நீங்க? அவன் ஓட சொல்ல பார்க்கல. சிறுநீரக பாதி வச்சுன்னா வேகமா நடந்தவே வேகமா 8 வச்சாவே மூச்சு வந்துடும். அவனுக்கு நடக்க மாட்டான். மாடிப்படி ஏறவும் முடியாது, இறங்க முடியாது, ஓடவும் முடியாது, உட்கார முடியாது. 1 மணி நேரம் நிலைய படுக்கவும் முடியாது. 1 மணி நேரம் தூங்கவும், 1 மணி நேரம் அப்படியே ஒரு 5 மணி நேரம் அசையாம படுத்து 5 மணி நேரம் 6 மணி நேரம் அசையாம படுக்கவும் முடியாது. ஒண்ணுமே செய்ய முடியாது அவனு. ஓஹோ, இதெல்லாம் வந்து அவங்களுக்கு தான் தெரியும். அவனுக்கு தான் தெரியும், நமக்கு தெரியாது. ஐயோ அவன் அப்படியே தலைவர் அவங்க இருங்க அப்படியே கிருன்னு பிடிச்சிக்கான். நரம்பு அப்படியே அமுத்தி பிடிச்சிக்கான். யாரை பார்த்தாலும் கோபம் வரும். யாரை பார்த்தாலும் அப்படித்தான் பண்றாங்க. ஆமா, மனம் பாதிக்கும். கொடுமைங்கய்யா. நான் பார்த்திருக்கிறேன். எத்தனையோ நோயாளிகளை நான் பார்த்திருக்கிறேன். நீங்க ஐயா சொல்றத பார்த்தா இப்ப நம்மளும் டயாலிசிஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். நம்ம செல்ஃப் பண்ணிக்கிறோம். நம்ம தண்ணீரையும் சாப்பிட்டு டயாலிசிஸ் பண்ணிக்கிறோம். அவ்வளவுதான். நம்ம செல்ஃபா பண்ணிக்கிறோம். ஆஸ்பத்திரிக்கு ஓடாத அந்த கொடுங்கோட்ட நமக்கு நானே டாக்டர். நமக்கு நானே இத நம்மளே டயாலிசிஸ் பண்ணிக்கலாம்னா என்ன வழின்னா அந்த மிஷின் வாங்காத பண்ணணும்னா பரிணாமத்துக்கு போகணும். கொஞ்சமாவது நகரணும். ஏதோ நீர் பரிணாமத்துக்காவது போகணும். சாப்பிட்டு பழகணும். நான் இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேரு இந்த உடம்பை புரிஞ்சுக்காம நேரே தியானம்ங்கிறது 7வது நிலை, சமாதிங்கிறது 8வது நிலை. அது நல்லா தெரியுது. தியானம்ங்கிறது நம்ம சித்தர்கள் கண்டுபிடிச்சதுதான். அவங்க சாவை பத்தி சொல்லவே இல்லை. சமாதி தான் இயற்கை சாவுன்னு சொல்லிட்டான். சமாதி தான் இயற்கை சாவுன்னு சொல்றான். அப்படின்னா உணவு பழக்கம் எதுக்குன்னு கேட்ட பதில் சொல்ல மாட்டேங்கிறான். இப்ப மனம் சரி, மனம் வந்து ஒருமை. தியானம்ங்கிறது நினைத்தல். அது தியானம்ங்கிறது நினைக்கிறது, அவ்வளவுதான். அப்புறம் சமாதினா போய் சேர்றது. அப்ப உணவு பழக்கம் எதுக்குன்னு கேட்ட பதில் இல்லை. கேட்டு பாருங்க. ஆமா, இதெல்லாம் சரிங்க. உணவு பழக்கம் எதுக்குன்னு கேட்டு பாருங்க. அதுக்கு பதில் சொன்னா மட்டும்தான் அவன் உண்மையான ஆளு. சும்மா தாடி வச்சுக்க வேண்டியது, இடுப்புல வேட்டி கட்டிக்கிறது, வயிற்று தொப்பையாட்ட போட்டு எவனு சட்டையும் போடுறதில்ல. தியானத்தை பத்தி சில ஆளுகளை கூட மேல் சட்டை போடாத இருக்கிற ஒரு கூட்டம் இருக்குது. மேல் சட்டை போடாத கூட்டம் ஒரு கூட்டம் இருக்கு. தெரியுமா உங்களுக்கு? மேல் சட்டை போடாம ஒரு கூட்டம் இருக்கு. அதையும் நான் பார்த்தேன். என்னடா கிறுக்கணுங்களாட்டு இருக்கானுங்களான்னு தெரியுது. மேல் சட்டை போடாம இருக்கானுங்க. அப்படி ஒரு கூட்டம் இருக்கு. வெள்ளை வெட்டி கட்டிக்கிட்டு மேல் சட்டை மட்டும் போடாம இருக்கிறது. போடக்கூடாது அதெல்லாம். ஓ, அப்படி ஒண்ணு இருக்குதா? பார்த்து அது ஒரு கூட்டம் இருக்குது. அதுக்கு போய்கிட்டு தான் இருந்தேன். நல்லா தான் இப்ப நிறுத்திவிட்டான். ஓ, நான் தான் பார்த்தேன். என்னடா மேல் சட்டை போடாம இருக்கடா அட காட்டு முட்டைங்களா. அது எதுக்கு ஒரு காரணம் வேணுங்க. என்னடா மேல் சட்டை போடாம இருக்கானுங்க, தாடி விட்டுட்டு என்னமா பேசிட்டு இருக்கானுங்களே, என்னடான்னு கேட்டா கரும ஏதோ ஒரு பின்னாடி ஏதோ ஒரு கண்ணை மேல பாத்துட்டு இருக்கிற ஒரு உருவத்தை வச்சுக்கிறானுங்க. அவன் ஒண்ணு கண்ணை பெரட்டிட்டு மேல பாத்துக்கிட்டு இருக்கிறான். அதை வச்சுக்கிறான் படத்தை. அடக்கா வெள்ளை என்னடா இவனுக்கு இப்படி எல்லாம் பண்றானுங்களே. இதெல்லாம் அது வீடியோல வேற வருது. அடாடா போச்சுரா இன்னும் கெட்டு போயிட உலகம். அது என்னன்னு புரியாது. எல்லா வீடியோலயும் வருது. எல்லாத்தையும் வேடிக்கையா பாக்குறீங்க நீங்க. ஆமா,
நாம தான் அந்த எங்கேயும் அளவுக்கு போனதில்லை. தெளிவாயிட்டாரு. ஆ. என்னடா இவனுக்கு இப்படி பார்த்துட்டு இருக்கானே, நல்ல வேலை நல்ல வேலை வெங்கடேசன் மட்டும் ம். கிடைக்கல அப்படின்னா நானும் மேல பார்த்துட்டு உட்காந்துருப்பேன். நம்மளும் தான் பார்த்துக்கிட்டு இருக்கணும். நம்மள வெங்கடேஷ் முட்டாளாக்கிட்டு இல்லைன்னா இருப்பானுங்க. நம்ம நம்ம எங்க பார்ப்போம்னு தெரியாது. அப்புறம் நம்மள வேலை வாங்கிட்டு இருப்பானுங்க, நம்மள அடிமையாக்கிடுவானுங்க பரதேசி பயலுங்க. ஆமா. அப்ப பூவை கொண்டு வா, சாரை கொண்டு வா, பூவை கொண்டு வா, அதை கொண்டு வா, இதை கொண்டு ஏன்டா நம்மள எது கூட வேலை வாங்குறீங்க? அங்க போனா விடுதலை கொடுக்க மாட்டானுங்க. அதை செய்யுங்க, இதை செய்யுங்க, மாலை போடுங்க, சும்மா இருங்க, திரும்பி இருங்க, சுண்ணாம்படிம்பா. அடங்க ஒக்கமாக்கா, டேய் சாமி, இது எது கூட அங்க போய் இந்த வேலையில நடக்காது. எதையும் செய்யாம இருக்கிறத விடுதலை. எது எது? அங்க போய் சொன்னா படிப்பான். அங்க போய் சுண்ணாம்பு அடிக்கிறது, தண்ணி எடுத்து ஊத்துறது, பூச்செடிங்கிறது. அடேடா அவருக்கு அந்த செத்து போன மூலவருக்கு வந்து எல்லா வேலையும் பண்ணணுமா? போடா வெண்ணெட்டு வந்துட வேண்டியதுதான். அவருக்கு விழா கொண்டாடுறது நம்ம வேலையா? அவருக்கு விழா ஆமா கொண்டா ஆமா. நான் கூட ஐயா திருவள்ளுவருக்கு விழா கொண்டாடுறது என்ற வேலையை நான் திருவள்ளுவர் ஆகிறத பத்தி சொல்லு, நீ அவருக்கு விழா கொண்டாடி நான் என்ன பண்றேன்னு வந்துட்டேன். ஒரு இடம் அப்படித்தான் பேசினேன். ஐயோ திருவள்ளுவருக்கு நானே எதுக்கே விழா கொண்டாடணும், நீ வேணா கொண்டாடிக்க, நான் திருவள்ளுவர் மாதிரி மாறுறதுக்கு வழி இருந்தா சொல்லு. ஆ. அந்த பொங்கலாக்குற வேலையில எனக்கு ஆகாதுன்றேன். வேணாம், பொங்கலாக்குற வேலை வாழ்க்கை வாழ்க, திருவள்ளுவர் வாழ்க்கைன்னு சொல்றது என்ற வேலை கிடையாது. திருவள்ளுவர் சொல்லுவதே நான் எப்படி நடக்க வேண்டும், ஆ. அப்படி நடந்தா நான் எந்த அளவுக்கு சிறப்பாகுனது, அதுதான் எனக்கு தேவையே தவிர திருவள்ளுவர் வாழ்க வள்ளலார் அப்படி திருவள்ளுவர் கொண்டாடும் சொல்லவே இல்லை. திருவள்ளுவர் சொல்லவே இல்லைங்க அப்படி. திருவள்ளுவர் வந்து கொண்டாடுங்க சொல்லவே இல்லைங்க ஐயா. அவருமே சொல்லவே இல்லை எனக்கு கொண்டாடுங்க, கும்பிடுங்க, வழிபடு இல்லைங்க ஐயா. அவருமே யாரும் தான் சொல்றது. இவன் தான் போய் திருவள்ளுவர் வாழ்க, வடலார் வாழ்க, திருமுடர் வாழ்க இவன் தான் கத்திட்டு தெரியுறான். யாரும் வழிபடுன்னு சொல்லிட்டு போகவே இல்லை. அவங்க என்ன சொல்றாங்கன்னா படிங்க, படிச்சுபடி நடங்க தான் சொல்றாங்க. அவங்க கடைப்பிடிக்கிறதுல பிரச்சனை இருக்கிறனால கடைப்பிடிக்கிறது பிரச்சனை பொழுதுபோக்கா வச்சுக்கிறான். எல்லாத்தையும் பொழுதுபோக்கு. வள்ளலாறு என்னன்னா வள்ளலாறு டைம் பாஸ். வள்ளலாறு யாரு? டைம் பாஸ். மாசம் டைம் பாஸ் போயிட்டு வந்துடுறது. வீக்லி மந்த்லி ஒருக்கா டிராவல். அங்கிருந்து நேரம் போய் ஒரு வண்டி எடுத்துட்டு கார் எடுத்துட்டு கூட்டாஞ்சோறு அங்கே போய் சாப்பிட்டுட்டு போயிட்டு வந்தாச்சுங்க. தீபத்தை பார்த்துட்டு வந்துட்டேன். அதில் போயிட்டு வந்தாச்சுங்க. தைப்பூசத்துக்கு போயாச்சு. அது ஒரு கதை பேசிட்டு இருப்பான். தைப்பூசத்துக்கு போயிட்டு அவர் 2 நாள் கதை. எத்தனை தைப்பூசம் நிறைய குடுக்குறாங்க. நல்லா சாப்பிட்டு ஒரு நாள் எனக்கு வயிறெல்லாம் ஒப்பிச்சு. நான் தான் ஒரு நாள் போயிருந்தேன். நான் வந்து அதுக்காக போறப்ப அந்த நாள் வந்துருச்சு. நான் வந்து இதுக்காக போயிருந்தேன். நான் இந்த நீர் மருத்துவம் சொல்ல போகும்பொழுது இன்னைக்கு என்னங்கன்னு கேட்டேன். இல்லைங்க நான் போய் தங்கி இருந்தேன். அந்த 3 நாள் தங்கி இருந்தவங்க அதனால வந்துருச்சு. இன்னைக்கு என்னங்க இவ்வளவு கூட்டம்? இல்லைங்க நம்ம தெரியாதுங்களா? இல்லைங்க எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு. அங்க போய் 72 மணி நேரம். ஆமா, அந்த தைப்பூசம் இல்ல, மாசம் நடக்குதுங்க. தைப்பூசங்க அது சிறப்பு. அது தை மாசம் வர்றது. அதுவாக மாசம் ஒரு நாள் வருது இல்ல, மாசம் பூசம். அந்த பூசத்துக்கு நான் போயிருந்தேன். நான் அதுக்காக போயிடுறேன். வேறைக்காக போறப்ப என்னடா இங்க கூட்டம்னு கேட்டேன். இது மாசம் நடக்கிற கூட்டங்க அப்படின்னா. ஓ அப்படியே அப்படின்னு. நமக்கு எந்த கோயிலுக்கும் போற வேலை இப்ப இல்ல, எப்பவுமே கிடையாது. கோயிலுக்கு போனேன்னு வச்சுக்கங்க. கோயிலுக்கு இப்ப நிறைய கூட திருச்சியெல்லாம் போன கோயிலுக்கு போனேன். இந்த உள்ள மட்டும் போக மாட்டேன். அந்த திருட்டு பயிட்டு போக மாட்டேன். வெளியே சுத்தி போட்டு உடையாந்துருவேன். உள்ளே போக மாட்டேன். உள்ளே போகவே மாட்டேன். பாவம் பிடிச்சிக்க முடியும் உள்ள போனோம்னா. அந்த மூதேவி பார்க்க கூடாது, பூசாரி பார்க்க கூடாதுங்கிறது நம்ம வேலை. அந்த மூதேவன் தின்னு போட்டு குசு விட்டுட்டு இருக்கிற அவனையும் பார்த்துட்டு அவன் வயிற்றுல பீ வச்சுட்டு உட்காந்து இருக்கிற அவனையே போய் பார்த்துட்டு வயிற்றுல பீ வச்சுட்டு நீ பூசை பண்ணிட்டு இருக்கிற. வயிற்றுல நிறைய இருக்கும். நீ வயிற்றுல பீயை வச்சுட்டு சிவனுக்கு பூசை பண்ண நான் அப்படிதான் ஒத்துக்கொள்ள முடியும்? என் வயிற்றுல பீ குறைவா இருக்குது, ஒன்றரை வயிற்றுல பீ நிறைய இருக்குது. பீ இருக்கிறப்ப எப்படி கடவுளுக்கு பூசை பண்ணலாம்? உன்னோட நான் தேவையில்லைன்னு வர வேண்டியது. அதெல்லாம் போகவே கூடாது. நீங்க உள்ள கடவுள் தான் நம்மாச்சே, கடவுள் தான் உயிராச்சே, கடவுள் தான் கோயிலாச்சு. அப்புறம் என்ன உள்ளம் பெருங்கோயில் ஊனோட பாடையில் அந்த வார்த்தை கெட்டியா புடிச்சிட்டீங்கன்னா எந்த கோயிலுக்கும் போக கூடாது. கோயில்ங்கிறது உடம்புதான் கோயில். அதை அடிப்படையை வைத்துக் கொண்டுதான் மையம். அந்த அடிப்படையை வைத்துக் கொண்டுதான் கோயிலே கட்டப்பட்டதுங்க. ஏன் அங்க இருக்கிற இறைவன் யாருன்னா மனிதன் தான், வேற ஒண்ணும் இல்ல. மனித வடிவில் இருக்கு கோயில். அதுதான்
மனிதனை இவன் டயாலிசிஸ் பண்ணிக்கிட்டு சாமிக்கும் டயாலிசிஸ் பண்றான். இது அதை ஊற்றி தண்ணி ஊற்றி இவன் டயாலிசிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். ஆமா சரி, எந்த சாமியாவது டயாலிசிஸ் பண்ணதா பண்றது இல்ல. இப்ப மனிதன் வந்து சாமின்னு தண்ணி சொன்னா ஊத்துறான், உள்ள பண்றான், மேல பண்றான், மேல கடவுளுக்கே தண்ணி ஊத்துறான். ஊத்தி தானே கடவுற. உண்மையாலுமே பாத்தீங்கன்னா உண்மையாலுமே ம். சிலை வழிபாடுங்கிறது தூய தண்ணீர் ஊத்தி கழுவுறதா, வேற எதுவுமே கிடையாது. அவ்வளவுதான். இவன் தான் பின்னாண்ட வந்தவன் தான் இந்த இயற்கை உணவை சேதப்படுத்த கூட பின்னாண்ட வர பூசாரிகள், இந்த திருட்டு பூசாரிகள் பண்ற வேலை தான் அதெல்லாம். ம். இவன் உற்பத்தி பொருளை வாங்கி அடிக்கிறது, தேனை வாங்கி அடிக்கிறது, பாலை வாங்கி அடிக்கிறது, ம். நெய் வாங்கி ம். அடிக்கிறது, இதெல்லாம் வாங்கி பழங்களை வாங்கி நாசம் பண்றது எல்லாம் இந்த நாசம் பண்றான் இவனோட இந்த பூசாரி பண்ற வேலை, திருட்டு பூசாரிகள் பண்ற வேலை. ஐயா இவங்க இதெல்லாம் வந்து பண்ணி சிலைக்கு பவர் ஏறும்னு சொல்றாங்க ஐயா. அப்ப என்ன இதெல்லாம் ஊத்துனா சிலைக்கு பவர் ஏறும், அந்த சக்தியை கொடுக்குன்றாங்களாங்க ஐயா. நீ அது அதுதான் அது மூடத்தனத்தினுடைய அடிப்படை. ம். ஓ, அவனையே பண்ணிக்க வேண்டியதானே, ஏன் எங்கிட்ட கேட்கற? நீ பண்ணிக்க வேண்டியதானே? அதையே ம். சொல்றவன் போய் வாங்கிட்டு வர வேண்டியது. யார் சொல்றானோ அவன் செஞ்சுக்க வேண்டியதானே. யாரு சொல்றானோ இப்ப அவங்க நான் வாங்கி கொடுத்தா எனக்கு புண்ணியம் கிடைக்கும். நீ உன்னுடைய புண்ணியத்துக்கு எங்க போவ? உன்னுடைய புண்ணியத்துக்கு எங்கடா போவ? ஆ. நீ எனக்கு உன்னுடைய புண்ணியம் எங்க? நீ புண்ணியத்தோட பிறந்திய நீ, என்னடா பேசுற நீ? எனக்கு புண்ணியம் கொடுக்கறதுக்கு நீ யார்? நீ எனக்கு புண்ணியம் கொடுக்கறதுக்கு நீ யார்? ம். நீ ஏஜென்டாப்பா? அப்ப கடவுளே இல்லைன்னு ஆகி போச்சு. அப்ப புண்ணியம் கிடைக்கும்னா அப்ப கடவுளே இல்லைன்னு ஆகி போச்சு. நேரடியா இறைவனோட தொடர்பு வச்சீங்கன்னா புண்ணியம் கிடைக்கலாம். புரோக்கர் மூலம் எப்படி புண்ணியம் கிடைக்கும்? ம். அப்ப புரோக்கர் இடைத்தரகர், அப்ப வியாபாரின்னு தெரிஞ்சு போச்சு. இது நீங்க உங்க மூளை கெட்டு போறதுக்கு என்ன பண்ண முடியும்? உங்க மூளை கெட்டு போச்சு, அவ்வளவுதான். நீ மூடத்தனத்தை நம்ம நம்புறீங்க, மூடத்தனத்தை நம்புறீங்கல்ல. அழிவை எப்படி ஏத்துக்குற? நீ கொண்டு ஒரு சிலை மேல பால் ஊத்துறதுனால பாலுக்கு எப்படி சக்தி வரும் நீங்க ஏன் கேட்கல? பூமி கெட்டு போகுது, நீர் கெட்டு போகுது, நிலம் கெட்டு போகுதுங்க, ம். எல்லாம் கெட்டு போகுதே இல்லையா? ஆமாங்க ஐயா. அப்ப கெட்டு போற பொருள் எதுக்கு நீ போடுற? கெட்டு போற பொருள் எதுக்கு நீ மேல ஊத்தணும்? தண்ணீர் வந்து கெட்டு போகாத பொருள், அது சுத்தப்படுத்தி போகும். மற்ற எல்லாமே அந்த சிலை கெடுக்கும், அரிச்சு போடும் எல்லாமே. முருகன் சிலையெல்லாம் அரிச்சு விட்டானுவ. எதுவோ இருக்கட்டும், ஒரு பொருள் மேல நீ தண்ணீரை தவிர தண்ணிக்குள்ள கல்ல போட்டா 1000 வருஷம் அப்படியே தான் இருக்கும். ஏசிட்ல கல்ல போட்டா ஏசிட்ல கல்ல போடுங்க, கொஞ்ச நாள் காலாவனால அப்படியே கரைஞ்சிரும். ஏங்க உப்பு பெரிய பெரிய கோயிலே, கடற்கரையில் இருக்கிற கோயிலே கரைஞ்சி இறிஞ்சு விழுந்துருது, கருங்கல்லையே கரைச்சிடுது, உப்பு கரைச்சிருது. அப்ப இந்த திருட்டு பயலுக்குன்னு அர்த்தம். இது காலங்காலமா இது வந்து காலங்காலமா நடக்கிறது. உனக்கு தான் இது வந்து அவன் நிறுத்த போறத நீயும் போகாம இருக்க போறது இல்லை, அது ஒண்ணும் பண்ண முடியாது. அவன் வியாபாரியே மாறிட்டா, நீ வாங்குறவன் அவன் கொடுக்கறவன், அவ்வளவு. அவன் ஒரு வியாபாரி. அது ரெண்டாவது இல்ல, உங்ககிட்டயே வாங்கிட்டு உங்ககிட்டயே விற்கிறது. உன் பொருளையே வாங்கிட்டு உங்ககிட்டயே விற்கிறது. இந்த வியாபாரம் புது வியாபாரம், உங்ககிட்டயே வாங்கி அதே விற்கிறது. அடேங்கப்பா பயங்கர. உங்க பொருளையும் வாங்கிக்குவா, பணமும் கொடுக்கணும். அதாவது உங்ககிட்ட இருக்கிற பொருளையும் நிறைய வாங்கிக்கிறது, அதுவாக காசும் கொடுக்கணும், பொருளும் கொடுக்கணும், எல்லாமே அவனுக்கு கொடுத்துறது. நீ மூலியா முட்டையா வந்துட வேண்டியது, அவ்வளவுதான். உன்னை மொட்டை அடிச்சுட்டு போயிட வேண்டியதுதான். ஆனால் அவனும் அப்படித்தான் அவனும் அப்படித்தான் அழுகிதான் சாகுறான். அந்த நேரத்துக்கு அவன் சந்தோஷமா இருக்கிறான்னு நினைக்கிறான். யாரும் அப்படி விடுதலை அடைய முடியாது. அவனும் அழுகி போய் இத்து போய் தான் சாக வேண்டும். அவனும் போய் சாகும். நீ எப்படி சாகுறையோ அதே மாதிரி நீ அவனும் சாகுறான். யாரும் தப்பிக்க முடியாதுங்க. அவனும் சாதாரண தின்னுட்டு பேண்டவன் தானே, அவனும் தின்னுட்டு பேண்டுட்டு நாரிட்டு இருக்கிறவன் தானே. உடைய விட பல மடங்கு பிரச்சனை அவனுக்கு இருக்குது. அவன் தினம் பிச்சை எடுத்தாகணும், அவன் தினம் பிச்சை எடுத்தாகணும். இதை விட அபமானம் எது வேற இருக்க முடியும்? தினம் இப்ப யாராவது வரணும், பிச்சை வரணும். பிச்சை எடுக்கிற ஒரு பொழப்பு. பூசாரினாவே பிச்சை எடுக்கிறவன் தான். பூசாரினாவே ஆமா, கை நீட்டிடுறான்ல போனான்னையே.
பிச்சை போடுங்கிறான்ல, இதை விட அவமானம் எப்படி இருக்க முடியும்? அது மனுஷகிட்ட பிச்சை எடுக்கிறது அதை விட அவமானம். ஆக நாம வந்து வேதத்திலயா வேதத்துல சொல்ற மாதிரி சொல்றாங்க, ஊனு உறக்கம் மூச்சு மூணும் இல்லாதவதான் உண்மையான சன்னியாசி அப்படின்னு சொல்றாங்க. ஊனு உறக்கம் மூச்சு மூணும் அற்றவர் உண்மையான யோகி. அது சமாதி நிலை பத்தி சொல்றாங்க. அது சமாதி நிலை. அது கடைசியில ஊன் உறக்கம் மூச்சு அது சமாதி நிலை வந்துடுது. ஆமா, அது சமாதியில போறப்ப அப்படித்தான். அது தேவையில்லையா, அங்க முற்றுப்புள்ளி வரப்ப உடம்பு விட்டுட்டு போறப்ப அதுல வந்துடும், மூணு வந்துடும். அது பொருளை விட்டு நீங்கி போறது. அதாவது உயிரை மட்டும் பிரிச்சுட்டு போயிடுறது. உயிரை மட்டும் பிரிச்சுக்கிறது. பிரிச்சுட்டு அந்த உடலுக்கு ஒண்ணுமே இல்லை. அந்த உடலுக்கு வேற எதுவுமே இல்லை. உயிர் இருக்கிற வரைக்கும் தான். அந்த உயிரை பிரிக்கணுங்கிற என்ன வரணும் இல்லையா? அது நீங்க அப்ப நீங்க அந்த பழுத்து வரணும். அந்த பழுத்து நீ பார்த்து நீ போதும், நீ முத்தியாச்சு, இதுக்கு மேல என்ன தெரிஞ்சுக்க போறோம்? இதுக்கு மேல ஒண்ணும் இல்ல. அதுதான் முழுமை நிலையா, பூரண நிலைன்னு பேரு. அவ்வளவுதான் இங்க. மீண்டும் பேசுவோம். நன்றி.